வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தைப்பூசம் 2024 எந்த நாளில் வருது, எந்த தேதியில் வருது, அந்த நாளில் நாம் வீட்டிலேருந்து எப்படி எளிமையான முறையில் விரதம் இருந்து பூஜை செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா, விரதம் இல்லாமலும் நாம் எப்படி முருகப்பெருமானை வழிபடணும், அந்த அன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், மூல மந்திரம் நம்ம என்ன சொல்லணும், மற்றும் சிறப்புமிக்க என்ன பலன்கள், நாம் இந்த விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தைப்பூசம் இந்த வருஷம் எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25 2024 வியாழக்கிழமை அன்றைக்கி வருதுங்க. தமிழ் மாதம்னு பார்த்திங்கன்னா தை 11 தைப்பூசம் வருதுங்க. அந்த அன்றைக்கி பூச நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25 காலை 8:34 ஆரம்பித்து ஜனவரி 26 காலை 10:29 முடியுதுங்க. பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24 இரவு 9:50 ஆரம்பித்து ஜனவரி 25 இரவு 11:23 முடியுதுங்க. பௌர்ணமி திதி இருக்கிற நேரத்துலையும் பூச நட்சத்திரம் இருக்கிற நேரத்தில் தான் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. தைப்பூசத்தன்று முருகனை நினச்சி விரதம் இருந்து வழிபட்டோன்னா குடும்பத்தில் செல்வம் பெருகும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும். தைப்பூசம் என்பது சிவன் பார்வதி இருவரும் ஒன்றிணைந்து ஆற்றலை வெளிப்படுத்தும் அம்சத்தை குறிக்கிறது. அதாவது சிவன் சூரியனின் அம்சம், அம்பிகை சந்திரனின் அம்சம் ஆவார்கள். இவர்கள் இருவரும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது ஆற்றல் உச்சம் பெறும். அதுவே தைப்பூசமாக கொண்டாடப்படுதுங்க. தைப்பூச தினத்தன்று தான் அரக்கர்களை, அதாவது அசுரர்களை அழிக்க முருகப்பெருமானுக்கு அம்பிகை வேல் வழங்கினார். எனவேதான் முருகனின் அருளை பெற விரும்புபவர்கள் தைப்பூச தினத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுகிறாங்க. முருகனை வழிபட்டால் எல்லா பிரச்சனையும் நீங்கும். அதுவும் தைப்பூசத்தன்று வழிபட்டோன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அது உடனே நம்மளை விட்டு விலகிடும். தைப்பூசம் மிகவும் சுபிக்ஷமான நாள் என்பது நம்பிக்கை. எனவே அன்று தொடங்கும் நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலனை கொடுக்கும் என்பது தொன்று தொட்ட ஒரு நம்பிக்கை. தைப்பூசத்தன்று நாம் எப்படி வழிபடணும், எப்படி விரதம் இருந்து நாம் முருகப்பெருமானை பூஜிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. தைப்பூசம் வியாழக்கிழமை அன்றைக்கி வரனால நீங்கள் புதன்கிழமை முதல் நாளே வீட்டெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி, உங்கள் பூஜை அறையும் சுத்தப்படுத்தி, சுவாமி படங்களெல்லாம் நல்ல க்ளீனாக நீங்கள் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுலேயும் முருகப்பெருமான் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல சந்தன குங்குமம் பொட்டு இடலாம். இல்லை உங்கள்கிட்ட சிலை இருந்துச்சுனாலும் நீங்கள் சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். மறுநாள், அதாவது தைப்பூசத்தன்று காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நீங்கள் எழுந்திரிச்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும். நீங்கள் சிலை வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் செய்யலாம். வேல் வச்சுருந்தாலும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செய்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால், தயிர், சந்தன அபிஷேகம் செய்யலாம். முக்கியமாக பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம், தேன் அபிஷேகம் செய்யலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட சந்தன அபிஷேகம் செய்யலாம். இந்த மாதிரி எந்த பொருளையும் நீங்கள் செய்யலாம். ஒரு 3 பொருளாவது செய்யணும். அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு பொருள் மட்டும் வச்சு செஞ்சாலும் போதுமானதுங்க. பால் மிகவும் முக்கியமானது. பால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பானது. நீங்கள் வேலை எப்படி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செம்பு, பித்தளை, வெள்ளி அதால் ஆன ஏதாவது ஒரு கிண்ணம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதில் பச்சரிசி முழுக்க நீங்கள் நிரப்பிக்கணும். கிண்ணமோ தட்டோ ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிக்கணும். நிரப்பிட்டு அதில் வேலை அப்படியே நீங்கள் சொருவி வைக்கணும். அதுக்கப்புறம் சுற்றிலும் அந்த வேலை சுற்றிலும் நல்ல வாசனை மலர்களை நீங்கள் வைக்கணும். அந்த வேலுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, சந்தன குங்குமம் கண்டிப்பாக 2 பக்கமும் பொட்டு வைக்கணும். இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் அந்த வேலை பிரதிஷ்டை செஞ்சு
முருகப்பெருமானை நீங்கள் வழிபடணும். சிலையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மலர்களால் உங்கள்கிட்ட மல்லிப்பூ, ரோஜாப்பூ அந்த மாதிரி வாசனை மலர்களால் போட்டு நீங்கள் அலங்காரப்படுத்தி உங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாங்க. இது பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு இருக்குங்க, கௌரி நல்ல நேரம். அதை நான் உங்களுக்கு அது என்ன நேரம் அப்படின்றது சொல்கிறேங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த அன்றைக்கி பூஜையை ஆரம்பிக்கணும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பு. அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பஞ்சாமிர்தம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதுங்க, முருகருக்கு மிகவும் பிடித்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் செய்யலாம், வெண்பொங்கல் செய்யலாம், பஞ்சாமிர்தம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபடலாம். இது மூணுத்தில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாங்க. அந்த அன்றைக்கி என்ன பாராயணம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், அதை நீங்கள் பாராயணம் செஞ்சிங்கன்னா மிகவும் நல்லது. அது உங்களுக்கு பாராயணம் செய்ய தெரியலன்னா நீங்கள் உங்கள் தொலைபேசி மூலம் ஒலிக்க வச்சு உங்கள் காதால் அந்த அன்றைக்கி கேட்டிங்கனாலும் மிக மிக சிறப்பு. முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் சரவண பவ போற்றி, ஓம் கந்தனே போற்றி அப்படின்னு இருக்குங்க. இதில் எத்தனை தடவை இந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லலாங்க. 108 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா மிக 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 சிறப்புங்க. காலை, மதியம், மாலை 3 தடவை சொன்னால் மிகவும் சிறப்பு. அந்த அன்றைக்கி விரதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க, தண்ணீர் மட்டும்தான் எடுக்கணும். அது உங்களால் முடியல அப்படின்னா பாலும் பழமும் எடுத்துக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க. அதுவும் முடியலன்னா நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க. விரதம் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னா அப்படி தேவையில்லைங்க. நம்ம கடவுளை மனசார நினச்சி வழிபட்டாலே நம்ம விரதம் இருந்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மாதிரி தான் நாம் தைப்பூசத்தன்று விரதம் இருந்து முருகரை வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் காலையும் மாலையும் அருகில் இருக்கும் முருகர் கோயிலுக்கு போய் கடவுளை வேண்டி அர்ச்சனை செய்யணுங்க. அங்கேயும் நெய் தீபம் ஏற்றி வைக்கணும். 2 வேளை போக முடியலன்னா ஏதாவது ஒரு வேளையாவது முருகப்பெருமான கோயிலில் போய் நம்ம தரிசனம் செஞ்சுட்டு தீபத்தை ஏற்றி வச்சு வந்தோன்னா மிகவும் சிறப்புங்க. நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே நிறைவேறிடும். நெய்வேத்தியத்தில் இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல், பஞ்சாமிரதம், வெண்பொங்கல் இதெல்லாம் என்னால் வைக்க முடியலைங்க வேலையின் காரணமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்லைங்க. வெத்தலை, பாக்கு, பழம், புஷ்பம், ஒரு தேங்காய் இதை மட்டும் வச்சு கூட முருகப்பெருமானை அந்த அன்னைக்கு வச்சு வழிபடலாங்க. இதில் தவறு ஒன்று எதுவும் கிடையாது. நாம் மனதார எதை நினச்சி முருகப்பெருமான்கிட்ட வச்சு வேண்டுறோமோ கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவருடைய அருளாசி கண்டிப்பாக கொடுப்பாருங்க. தைப்பூசம் அன்று இந்த மாதிரி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நமக்கு நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தைப்பூசத்தன்று நீங்கள் விரதம் இருந்து கணவனும் மனைவியும் விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே உங்கள் கையில் முருகப்பெருமானே வந்து இருப்பாருங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது இந்த தைப்பூச விரத வழிபாடுங்க. தைப்பூச வழிபாடை நாம் அந்த அன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அந்த நேரம் உங்களால் செய்ய முடியலன்னா காலை 10:30லேருந்து 11:30 மணி அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அந்த நேரமும் உங்களால் செய்ய முடியலைன்னா மதியம் பார்த்திங்கன்னா 12:30லேருந்து 1:30 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாங்க. 12:30லேருந்து 1:30ன்றது கௌரி நல்ல நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தைப்பூச பூஜையை செய்யலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் தரேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.